Hi guys, welcome back to our Tamil exam portal channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா Communism, Socialism and Capitalism. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன philosophy. எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா sociology இருக்கட்டும், இல்ல நீங்க வேர்ல்ட் ஹிஸ்டரியை படிக்கிறப்பவா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு philosophies பத்தி படிக்கிறப்ப இது வந்து மேக்ஸிமம் பேசிக்கான ஒரு இது ரொம்ப பேசிக் தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். பட் அந்த ஸ்டார்டிங் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து கேபிட்டலிசம் தெரிஞ்சு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சோசியல் கேபிட்டலிசம், கார்பரேட் கேபிட்டலிசம், இந்த மாதிரி நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் சோசியலிசம். ஓகேவா guys? ஓகே, லெட்ஸ் பிகின் அவர் செஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். அதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா முதலாளித்துவம். ஒரே ஒரு லைனில் இதை சொல்லணும் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஓன்டு பை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த தேவையான மூலப்பொருட்கள் ஒரு தனி ஆளோட இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேபிட்டலிசம். அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலிசம். ஒரே ஒரு வந்து இது பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஓன் பை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் சொல்லி கேபிட்டலிசமோட பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சொல்லியிருக்குது உங்களுக்கு. அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் விச் கண்ட்ரி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் கண்ட்ரோல் பை ப்ரைவேட் ஓனர்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ரதர் தென் பை த ஸ்டேட். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது. ஓகேவா? கேபிட்டலிசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம்னாலே ரொம்ப மோசமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு கிடையாது. கம்யூனிசம்னாலே ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே, சிம்பிளான கான்செப்ட். கேபிட்டலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன் பை த ப்ரைவேட் பார்ட்டி. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு வரும் சொல்லி மெஷின், மேன், மெட்டீரியல், மார்க்கெட். மெட்டீரியல், மார்க்கெட் இதெல்லாம் வந்து ஓன் பை ப்ரைவேட் பார்ட்டி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம கேபிட்டலிசம் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஓகே, நம்ம சிவாஜி படத்தோட டைலாக் மாதிரி பணக்காரன் ஆகிட்டே போவான், ஏழை ஆகிட்டே போவான். கேபிட்டலிசத்தில் சொன்னோம் அப்படின்னா தான் ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஏழையாக இருக்கிறவனோட அவனோட வெல்த் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலிசம். கேபிட்டலிசத்தோட இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் வந்து நிறைய திங்க் பண்ணுவாங்க. லைக் எலன் மஸ்க் பார்த்து அமெரிக்கா இஸ் பியூர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து புதிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. மார்க்கெட் கேப்சர் பண்ணால் நிறைய நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகும். நிறைய சேல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்வென்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கலாம், இருக்கிற ஆள்கள்லேயே யார்கிட்ட வந்து அதிகமான பெர் கேபிட்டா இன்கம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சூஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட்டில் எவ்வளோ மொபைல் ஃபோன் இருக்குது. ஆப்பிள் இருக்குது, சாம்சங் இருக்குது, நோக்கியா இருக்குது. நோக்கியா இப்போ இல்லை, ஓகே நோக்கியா இருந்துச்சுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது வந்து கேபிட்டலிஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து நிறையா விதமானது இருக்கும். அதுக்கப்புறம் பியூரோக்ராட்டிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எது வாங்கினாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ் போய் எங்கள் நம்பரை வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஆன்லைன்லேயே எல்லாம் வந்துருச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் இது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்திங்க அப்படின்னா நவ் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி வித்தின் 5 minutes. இந்தியாவில் நீங்கள் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 5 minutes உங்கள் பேரில் உங்களால் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரோக்ராட்டிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பியூரோக்ராட்டிக் வந்து கம்மியாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி வந்து இதில் வந்து கொடுக்கும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க இதில் வந்து அட்வான்டேஜ் வந்து பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மோனோபோலி. ஒரு ஆள் வந்து மோனோபோலி பண்ணலாம். லைக் நம்மளோட ரிலையன்ஸ் ஜியோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. எத்தனை காம்படேட்டிவ் சிம் விற்கிறவங்கள பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் மார்க்கெட் வெளியே போயிட்டாங்க. லைக் ஏர்டெல் இருந்துச்சு, வோடஃபோன் இருந்துச்சு, டொக்கோமோ இருந்துச்சு. இப்போ ஏதாவது இருக்கா? ஒன்லி ஒன் ஏர்டெல் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இந்த மாதிரி மோனோபோலி வந்து ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ், என்விரான்மெண்ட் வந்து பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தேர் ப்ரைம் மோட்டிவ் இஸ் ப்ராஃபிட். என்விரான்மெண்ட் பற்றி ஒரு கவலை இருக்காது, எதுவும் இருக்காது.
இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்லி ஒன் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மட்டும் தான் தேவைப்படும். அதனால் அவங்க ப்ராஃபிட்டில் மட்டும்தான் ரொம்ப குறியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டென் டு லார்ஜ் இன்இக்வாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ரிச் அண்ட் புவர் நடுவில் இருக்கிற இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ யாராவது எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கினி கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு வந்து படிப்போம் நம்ம. அது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமி இன்இக்வாலிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும் எப்போ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அதிகமாகிச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ப்ராஃபிட் மட்டும் தான் தேவைப்படும், ப்ராஃபிட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து வீடு இல்லை, ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து டிமாண்ட் இருக்குது, ஓகேவா. நிறைய பேருக்கு வீடு தேவைப்படுது, ஆனால் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாங்குகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து காசு இல்லை மக்கள்கிட்ட. அப்படிங்கிறப்ப அங்கே டிமாண்ட் இருந்தும் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேபிட்டலிஸ்ட்டுக்கு ப்ராஃபிட் தேவை. நான் வீடு கட்டிடுவேன், நான் வீடு 10 லட்சம்னு சொல்லுவேன், ஆனால் ஒன்றால் அந்த 10 லட்சம் கொடுத்து வீடு வாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப நான் அதில் இது உள்ளே வந்து அந்த பிஸ்னஸ் இறங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அதில் ப்ராஃபிட் இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கேபிட்டலிஸ்ட்டுக்கு வந்து, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட்டுக்கு அப்புறம் சோசியலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க என்ன அப்படின்னா இவங்க 3 பேர் யாருன்னு அவங்க ஆல்ரெடி தெரியும். லெனின், கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக்ஸ். இந்த மாதிரி சோசியலிசம் கம்யூனிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்டான ஃபிலாசபர்ஸ். இவங்க யார் சொல்லிட்டு நீங்கள் ஒருக்கா பாருங்கள். இது யார் 3 ஆள். நான் 3 பேர் மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மா உங்களுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 பேர் வச்சேன். இவங்க 3 பேர்த்தையும் தவிர்த்துட்டு நம்மளால் சோசியலிசத்தையும் கம்யூனிஸ்டையும் பேச முடியாது, ஓகேவா. அதனால் வந்து சோசியலிசத்துக்காக உங்கள் ஃபோட்டோ வந்து வச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலிசத்தோட தமிழில் அதோட கரெக்டான ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா பொதுநல கோட்பாடு இல்லது பொது உடைமை கோட்பாடு. பொது உடைமை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பொது சொத்து, ஓகேவா. கவர்மெண்ட் கிட்ட இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்து, அதுதான் வந்து பொது உடைமை கோட்பாடு. ப்ரைவேட்டில் நம்ம சொன்ன என்ன அப்படின்னா முதலாளித்துவம், ஒரு முதலாளி கிட்ட இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலிசம். சோசியலிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஓன் பை பீப்புள் ஆர் கலெக்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் எல்ஸ் த கவர்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேவா. சோசியலிசம் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இன்இக்வாலிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். அதுங்க எதெல்லாம் அட்வான்டேஜ் சொன்னமோ டிஸ்அட்வான்டேஜ் இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகிடும். லைக் இன்இக்வாலிட்டி வந்து இங்கே வந்து கம்மியாகிடும். சோசியல் ஜஸ்டிஸ் வந்து இருக்கும். பெட்டர் அலோகேஷன் ஆஃப் ரிசர்ச், எல்லாத்துக்கிட்ட வந்து ரிசர்ச் வந்து பெட்டர் அலோகேட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேபிட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமி வந்து ஒரு லெவல் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னால் அப்படி வந்து ஆகாது. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, சோசியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர், ஓகே. எல்லாத்துக்கும் வந்து வீடு இருக்கும். லைக் நம்ம கியூபா பற்றி இப்போ படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தோம், அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து சில விதத்தில் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இந்த கினி கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிச்சுக்கும் பூவருக்கும் நடுவில் உள்ள அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க, ஓகே. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு வந்து சோசியலிசம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து இல்லை? சோசியலிசம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடல் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கண்ட்ரி சோசியலிஸ்ட், இந்த யூஎஸ்எஸ்ஆர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சோசியலிஸ்ட் கண்ட்ரி வந்து என்னாச்சு, உடனே சின்ன நாடுகளாக வந்து ஆயிடுச்சு, ஓகே. அப்புறம் எதுக்கு இது வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சோசியலிசத்தோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்னோவேட்டிவ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பாஸ் 2 பேர் வந்து ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே உள்ள வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேலை பார்க்குறது. எனக்கும் உனக்கு எல்லாம் ஒரே சேலரி தான், நீயும் நானும் உனக்கு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நீ எவ்வளோ வேலை பார்க்கியோ அவ்வளோ, நான் எவ்வளோ பார்க்கணும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி வந்து மார்க்கெட் இது பண்ணி எந்த மாதிரி வந்து நான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும், நியூ ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி புது ப்ராடக்ட் வந்து வரும். அதனால் இப்போ இந்த சன்ரைசிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுசாக வந்து வளரக்கூடிய வருது. இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் தான் வரும். ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஃப்ரீயாக இருக்காது சோசியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில், ஓகேவா. ஸோ சோசியலிஸ்ட்டில் வந்து இன்னோவேட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூரோக்ரேசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பியூரோக்ரேசி அண்ட் ரெட் டேப்பிசம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸு இருக்குது, ஓகே. கன்சியூமர் சோவர்னிட்டி வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கொடுக்க தான் ப்ராடக்ட், உனக்கு நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்காது. ஃபோனாக நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஃபோன் வந்து கொடுப்பேன், அதான் நீ வந்து யூஸ் பண்ணு. உனக்கு மார்க்கெட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்காது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஒரு ஆள் கிட்ட வந்து பவர் கான்சன்ட்ரேஷன். நம்ம லெனின் இருக்காப்பில் இல்லை லெனின் இருந்தார்ல, லெனின் கிட்ட தான் எல்லா பவர் இருக்கும். அதுவும் ஒரே ஆள் கிட்ட பவர் வந்து குவிந்து இருக்கும், ஓகேவா. அது இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்கும். பர்சனல் லிபர்ட்டி வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேவா. இது வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சோசியலிசம். ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். சோசியலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஓகே. கேபிட்டலிசம் ஒன் லைன் ஆன்சர் பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஓன்டு பை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி
சோசியலிசம் பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன்ட் பை பீப்புள் ஆர் கலெக்டிவ் பீப்புள்ஸ் ஆர் பை த கவர்மெண்ட். ஓகே, இது வந்து சோசியலிசம். கலெக்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து சோசியலிசம். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மில்க் இந்த அமுல் இதெல்லாம் இருக்குல்ல, அது என்ன பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க நிறைய சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க அவங்க உருவாக்கின கம்பெனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நிறைய வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகே, இது வந்து சோசியலிசம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி வந்து யார், சோசியலிஸ்ட் கண்ட்ரி வந்து யார் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சோசியலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. யார், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜப்பானாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இங்கிலாந்து, ஜெர்மனி, இதெல்லாம் யார், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. இவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா நம்மளோட பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஓகே, சோசியலிஸ்ட் கண்ட்ரியோடையும் பணக்காரங்களாக தான் இருக்காங்க. பெர் கேபிட்டல் இன்கமும் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கேபிட்டலிஸ்டம் வந்து பியூரான இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய வியூவை பொறுத்தது. என்ன கேட்டால் நான் வந்து பியூர் கேபிட்டலிசம் எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். தேர் ஷுட் பி சம் பேலன்ஸ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் இன் எவ்ரி கண்ட்ரி. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கியூபா, நார்த் கொரியா, சைனா, வியட்நாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியலிஸ்ட் கண்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் சோசியலிசம் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிசம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் சோசியலிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கம்யூனிசத்தில் வந்து வரும். ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிசம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்டோட தாரக மந்திரம் வந்து என்னது, கேஸ்லெஸ் கிளாஸ்லெஸ் கம்யூனிட்டி. எங்கே வந்து கிளாஸே இல்லையோ, எங்கே வந்து அந்த நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பணமே இல்லையோ அந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கம்யூனிஸ்ட் இஸ் த தியரிட்டிக்கல். கம்யூனிஸ்டாக எப்போவுமே ஒரு ப்ராக்டிக்கலான இது வந்து உருவாக்க முடியாது. நம்ம வந்து சைனா வந்து சொல்கிறோம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், யூஎஸ்எஸ்ஆர் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் கம்யூனிஸ்ட், தே ஆர் சோசியலிஸ்ட் கண்ட்ரி. ஓகே, எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இல்லாமல் ஒரு சொசைட்டி இருக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் கேஸ் இல்லாமல் கூட இருந்துடலாம், கிளாஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஏழை ஒரு பணக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக வந்து இருக்கும். ஏழை பணக்காரன் இல்லாத சொசைட்டி வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், அது வந்து பாசிபிளே கிடையாது. ஓகே, ஏன்னா ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தா வேலையே இல்லாமல் சும்மா சோம்பேறியாக படுத்து சாப்பிட்டு தூங்குவான், ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருப்பான். அப்படிங்கிற வேலை பார்க்குறவனுக்கு அதிகப்படியான இன்கம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அவனோட வாழ்க்கை வந்து மாறும். ஸோ அவன் பணக்காரனை வந்து மாறுவான். பட் அந்த சும்மாவே இருக்கிறவன் ஏழையாகவே தான் இருப்பான். அப்படிங்கிறப்ப கிளாஸை வந்து இல்லாத ஒரு சொசைட்டி உருவாக்குறது ரொம்ப வந்து முடியாத ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் சோசியலிசம் கால்ட் அஸ் கம்யூனிசம். ஓகே, இதை தான் வந்து பார்த்தோம். இதை தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம். கேபிட்டலிசம் என்னது, சோசியலிசம் என்னது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ஓகே, வந்து ரைட் விங் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, லெஃப்ட் விங் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக்ஸ். இதெல்லாம் வந்து எப்போவுமே மீடியமாக இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லது. எப்போ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சோ, ரொம்ப ரெண்டு பக்கம் பாருங்கள், இங்கிட்டையும் வந்து டிக்டேட்டர்ஷிப் வரும், இங்கிட்டும் டிக்டேட்டர்ஷிப் வந்து வரும். அப்படிங்கிறப்ப இது எப்போவுமே வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும். ஓகேவா. எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை டிமாண்ட் இதெல்லாமே வந்து ஒருத்தவங்கிட்ட இருக்கும். சோசியலிசம் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஈக்குவாலிட்டி இருக்கும். கவர்மெண்ட் மேக் சம் ஆஃப் த டிசிஷன், பிரெயின் ட்ரீ, டேக் அவே சம் ஒர்க் இன்சென்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலிசம். கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கவர்மெண்ட் மார்க் ஆல் த எக்கனாமிக் டிசிஷன். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேபிட்டலிசமும் கொஞ்சம் இருக்கும், சோசியலமும் கொஞ்சம் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து இந்தியா வந்து இருக்கும். ஓகே, இந்தியாவோட என்னது எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி மாடல் இஸ் மிக்ஸ்ட் எக்கனாமிக் மாடல். ஓகே, வி ஆர் நாட் அ சோசியலிஸ்ட், வி ஆர் நாட் கேபிட்டலிஸ்ட், வி ஆர் மிக்ஸ்ட் எக்கனாமி. நம்மக்கிட்ட ப்ரைவேட் செக்டார்ஸும் இருக்கும் லைக் டாடா ஸ்டீல்ஸ், அண்ட் நம்மக்கிட்ட கவர்மெண்ட் செக்டார்ஸும் இருக்கும் லைக் பிஎஸ்யூ, கோல் இந்தியா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட பெரிய பெரிய செக்டார்ஸ் நம்மக்கிட்டையும் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கிட்டையும் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி ரெண்டையும் செலக்ட் பண்ணி சோசியலிசமும் இருக்கும் கேபிட்டலிஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து வரும். கேபிட்டலிஸ்ட் சோசியல் ரெண்டும் வந்து மாதிரி ஜஸ்டிங்க் ஆகிற இந்த ஏரியா வந்து இந்தியாவோட ஏரியா. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலிசத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கும் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப பேசிக்காக, ரொம்பலாம் ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான இது. கேபிட்டலிசம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ட்ரிவன், சோசியலிசம் அப்படின்னா வெல்ஃபேர் ட்ரிவன், கம்யூனிசம் இஸ் அ தியரிட்டிக்கல் திங் அண்ட் தேர் அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் எவ்ரி திங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது மூணு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ கேபிட்டலிஸ்ட்னு இதுதான் இப்சன் கேபிட்டல்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய வந்து இதுவும் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்திங்க கேபிட்டலிஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்லாம் வந்து இருக்குது. ஓகேவா. என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
க்ரானிக் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சோஷியல் கேபிட்டலிசம் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் கேபிட்டலிசம் நிறைய வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு கேபிட்டலிஸ்ட் பற்றி என்ன இதை பற்றி தெளிவாக போகணுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோட மெயின் மோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சோசியலிசம் பார்த்திங்க அப்படின்னா லெனினிசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், மார்க்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கிசம் ஆல்சோ கம்யூனிசம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க மாவோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகே. இந்த மாதிரி நிறைய வந்து இதோட சப் கிளாஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் இதை வந்து எடுக்கிறேன், ஓகே. ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் வந்து போடுங்க. அதே மாதிரி நான் இதுக்குரிய பிடிஎஃபை வந்து நான் இந்த இதோட அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பிடிஎஃப் வந்து ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், நான் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு மென்ஷன் இட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லிடுவேன், ஓகேவா. ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் யூ காய்ஸ். அவங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், ஹேவ் அ கிரேட் டே.